தேனி மாவட்டம் இன்றைக்கு ஒரு வளர்ந்த மாவட்டமா, வேகமா வளர்ச்சி வரக்கூடிய மாவட்டமா இருக்கு. அதற்கு காரணம் அதிமுக என்று சொன்னால் நீங்கள் எப்படி நியாயப்படுத்துவீர்கள்? அதிமுக ஆட்சி காலத்துல தேனி மாவட்டத்துக்கு என்னென்ன நல்ல திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, பட்டியலிடுங்க. இன்று தேனி மாவட்டம் ஒரு வளர்ந்த மாவட்டமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அண்ணே சில புள்ளி விவரங்கள் சொன்னாரு. சார் கேட்ட கேள்வி, இந்த தேனி மாவட்டம் வளர்ந்து இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தான் கேட்டாரு. யாருனால அப்படின்னு. முல்லை பெரியாறு அணை 136 அடிய 142 அடியா சட்ட போராட்டம் நடத்தி கம்பம் பள்ளத்தாக்கு பகுதி மற்றும் தேனி, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை பகுதிகள் வளர்ச்சி பெறுவதற்கு ஒரு நல்ல முயற்சி எடுத்தவங்க மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இது அண்ணன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும்போது அவரும் சேர்ந்து பண்ணதுதான். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. அப்ப அவருக்கும் கிரெடிட் தரீங்களா? அவருக்கும் தெரியும், அவருக்கும் இந்த விஷயம் தெரியும். அவருக்கு நீங்க என்னங்க அவருக்கும் கிரெடிட் அவருக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். அதே மாதிரி சோத்துப்பாறை அணைக்கட்டு அணை கட்டினதுனால ஏறத்தாழ பெரியகுளம், தாமரைக்குளம், லட்சுமிபுரம், ஜெயமங்கலம், மேல்மங்கலம் அந்த பகுதிகள் அனைத்துமே இன்று வளம் பெற்று இருக்குது. அதே மாதிரி எல்லா கிராமங்களிலும் குடிநீர் பிரச்சனை இல்லாமல் ஓடிட்டு இருக்குது. அதற்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதே மாதிரி வைகை அணையில முல்லை பெரியாறு தண்ணி, அந்த எங்க ஏரியாவில இருந்து வர்ற வைகை தண்ணி எல்லாத்தையும் அங்க இது பண்றோம். அங்க இருந்து ஏறத்தாழ கூட்டு குடிநீருக்கு தேனி, இன்னைக்கு தேனியில இந்த குடிநீர் பிரச்சனை இல்லாமல் ஓடுறதுக்கு காரணம் வைகை அணையிலிருந்து வர்ற கூட்டு குடிநீர் திட்டம் தான். அதே மாதிரி